ஹாய் சொந்தங்களே, என்னென்னா நான் வந்து செடி நடுறதுக்கு வேண்டிட்டு நான் வெட்டிகிட்டே இருக்கேன், மண் வெட்டிக்கிட்டு இருக்கேன். செடி வந்து நடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு முற்றத்தில் செடியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு மாதுளையும் வாட்டர் ஆப்பிளும் தான் நிற்கிது. அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, மாமரம் தான் நிற்கிது. பூச்செடின்னு எதுவுமே இல்லை. ஒரு ரோஸு நிற்கிது, அதில் கம்பு வெட்டி வச்சுக்கலாம். நான் இப்போ என்னென்னா பிச்சி, முல்லை, கனகாமரம், நித்திய கல்யாணி இது இவ்வளவும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா பூ பூக்கும்போது அது நிறைய பூ பூக்கும். நித்திய கல்யாணியெல்லாம் நிறைய பூ பூக்கும். நமக்கு டெய்லி ஒரு நாள் கூட கொஞ்சம் கூட பூ கரையாமல் பூ வந்துகிட்டே இருக்கும். நம்ம பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு வச்சுக்கலாம், பிள்ளைங்களுக்கும் வச்சுக்கலாம். சாமிக்கு கூட படைக்கிறதுக்கு நம்ம வெளியே கடையில் இருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நாம் வந்து நம்ம வீட்டில் மரம் செடி கொடிகள் இருந்ததுன்னா நம்ம இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியும். நாம் வீட்டு முற்றத்தில் செடிகள் நடுகிறதுனால பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இயற்கையான காற்றையும் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கலாம். ரொம்ப நல்லது. வீட்டு முற்றத்தில் செடியெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோஸில் மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. என்னை ரெகுலராக நீங்கள்